அடுத்து பகுத்தறிவு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம். அந்த பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை 1967 ஒரு ஆட்சி மாற்றத்தையே உருவாக்குச்சே. வாங்க முனைவர் கோபால நாராயணமூர்த்தி. இன்று பிறந்தந்த அன்னை தந்தையை வணங்கி நிகழ்கிறேன். 1ஆம் வகுப்பிலிருந்து முனைவர் பட்ட ஆய்வு வரை என்னை நெறிப்படுத்திய அத்துணை ஆசிரியர் சான்றோர்களுக்கும் மானசீகமாக பாதம் பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் போலே கோவை மண்ணிலே இளம் பேச்சாளர்களை கருத்தரங்கம் வைத்து வளர்த்தெடுத்து வருகிற பாண்டியனாரே, தலைவர் ஆதி பாண்டியனாரே, உமக்கும் என் அன்பான வணக்கம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று வள்ளுவன் சொல்லுவானே, அதுபோல பார்ப்பதெல்லாம் உயர்ந்த பார்வை, மெகா பார்வை, மெகாவிஷன் நிறுவனர் ரமேஷ் உள்ளிட்ட வலையொலி குழுமத்தாருக்கும் வணக்கங்கள் பல. கோவை மண்ணின் நட்புக்கு சொந்தக்காரர் நண்பர் தனபால் அவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என் அன்பான வணக்கம். வலையொலியின் வாயிலாக 100 கணக்கில் அல்ல, 1000 கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் எங்கள் உரையை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிற ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் அன்பான வணக்கம். அன்னை மொழியே அறிவுலக விதை நல்லே, உலக மொழிகளின் முதல் சொல்லே, தாயே தமிழே அன்னையே உன்னையும் வணங்கி எளியவன் பகுத்தறிவை பறைசாற்ற புறப்பட்டிருக்கிறேன். ஆஹா, அருமை அருமை. கருத்தரங்க தலைவரே, பகுத்தறிவு என்பது வெறும் சொல் அல்ல, அது இந்த சமூக மாற்றத்திற்கான கருவி. உலகையே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் ஆயுதம். ஒரு குரங்கு மாங்காய் பறிச்சு மரத்துல சாப்பிட்டா அதுக்கு ஏதாவது தோணுமா? ஒன்றும் தோணாது. ஆனா ஒரு மனிதன் ஒரு மரத்தில் ஏறி மாங்காய் பறிக்கிறான் என்றால் அவனுக்கு பல சிந்தனைகள் தோன்றும். இது யாருடைய தோட்டம்? இது யாருடைய மாமரம்? இதை நாம் எடுப்பது அவர் அனுமதியின்றி எடுத்தால் இது திருட்டு ஆகுமா ஆகாதா என்றெல்லாம் சிந்திக்கிறான் இல்லையா? அந்த ஐம்புலன்களால் நாம் கண்டு கேட்டு உற்று உயிர்த்து உணர்ந்து அறிகிற தகவல்களை வைத்துக்கொண்டு ஆதாரங்களையும் உண்மைகளையும் பின்விளைவுகளையும் நோக்கி மனிதன் சிந்தனையால் ஏற்படுகிற நுண் அறிவின் விளைவுதான் பகுத்தறிவு. நீங்க சொன்னீங்க பகுத்தறிவு. இப்போ படிச்சவனெல்லாம் என்ன செஞ்சிட்டான்? படிக்காத காமராசர் செஞ்ச அளவுக்கு எவனாவது செஞ்சானா அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. படித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பகுத்தறிவு வரும் என்று சொல்லவில்லை. படிக்காத காமராசர் தன்னுடைய சிந்தனையால் பகுத்தறிவால் இந்த தேசத்தை உயர்த்த முற்பட்டவர் அல்ல, உயர்த்தியவர். கல்வித்துறையிலே பல சாதனைகளை செய்தவர். ஒரே ஒரு காட்சி பாருங்க, அவருடைய பகுத்தறிவுக்கு சான்று நடுவர் அவர்களே. ஒரு கல்லூரியில இடம் கிடைக்கல, பெரிய கல்லூரியில. ஒருத்தர் வந்து அவர்கிட்ட பரிந்துரை கேட்கிறார், ஐயா எனக்கு இந்த சீட்டு வாங்கி கொடுங்க, கல்லூரியில இடம் இல்லையா. உடனே கல்லூரி முதல்வர் எல்லாம் அழைக்கிறார், கல்வித்துறை செயலாளர்லாம். ஏப்பா அந்த பையனுக்கு இடம் கொடுங்க. இல்லைங்க, அந்த கல்லூரியில 50 சீட்டுக்கு தான் அனுமதி இருக்கு, 51வது ஆளை சேர்க்க முடியாது. ஏன் சேர்த்தா என்ன? இல்லை அவங்களுக்கான லேப் ஃபெசிலிட்டி மற்றது எதுவும் நம்மளால செய்ய முடியாது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உடனே பளிச்சுன்னு கேட்டாராம் படிக்காத மேதை. உங்க வீட்டுக்கு 4 பேருக்கு சமைக்கிற பாத்திரம் இருக்குது, 5-6 பேர் விருந்தாளிங்க வந்துட்டாங்க, என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாராம். நாங்க சமைச்சது போக 2வது முறை எடுத்து வச்சு சமைச்சு விருந்தினருக்கு பரிமாறுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் அவனுக்கு இன்னொரு ஷிஃப்ட் போட்டு படிக்க விடுங்க அப்படின்னாராம். தமிழகத்திலே முதல் முறையாக மாலை நேர கல்லூரி என்கிற சிந்தனை அந்த படிக்காத மேதையின் பகுத்தறிவில் உதித்தது. உலக வரலாற்றிலே ஏன்னு கேளுங்க, எதுக்குன்னு கேளுங்க, எப்படின்னு கேளுங்கன்னு முதல்ல கேள்வி கேட்க பழக்கிய ஒரு மேதை சாக்ரட்டிஸ். அந்த சாக்ரட்டிஸில் இருந்து மானம் கெடுப்பாரை, அறிவை தடுப்பாரை, மண்ணோடு அகழ்ந்தெடுத்த கடப்பாரை நம் பகுத்தறிவு பகலவன் பெரியார் வரை எல்லோரும் பகுத்தறிவாளர்கள் தான் இந்த சமூக மாற்றத்திற்கு வித்திட்டு இருக்கிறார்கள். உண்மையில் மற்ற பண்புகள் தலைப்புகள் நீங்கள் வழங்கியிருப்பதெல்லாம் தனி மனித உயர்வுக்கு பயன்படும். ஆனால் இந்த பகுத்தறிவு ஒன்றுதான் சமுதாய முன்னேற்றத்திற்கு பயன்படும், ஒட்டுமொத்த மனிதகுல வளர்ச்சிக்கு பயன்படும். அங்கே இருந்த சாக்ரட்டிஸ், அங்கே இருக்கிற அரிஸ்டாட்டில், எங்கேயோ இருந்த பிளேட்டோ என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். நம்முடைய தேசத்திலே புத்தர் போன்ற மாபெரும் சிந்தனையாளர்கள் ஆசைதான் மனிதகுலத்தின் துன்பத்திற்கு காரணம் என்று தங்களுடைய பகுத்தறிவால் சிந்தித்து ஒரு தீர்வை சொன்னவர்கள். மிக சரியாக சொல்ல வேண்டுமானால் நம்முடைய தேசம் உலக அரங்கில் இப்பொழுது எல்லோராலும் பாராட்டப்படுகிற தருணத்தில் இந்த நூற்றாண்டில் உயர்ந்து கொண்டிருக்கிறது. வல்லாதிக்க ஏகாதிபத்திய அமெரிக்க அரசு 50% வரி விதித்தாலும் நான் அடிபணியேன் என்று சொல்லக்கூடிய பாரதம் இந்த நூற்றாண்டில் முளைத்திருக்கிறது. 140 கோடி இந்தியர்களும் ஒரே குரலில் சொல்கிறார்கள், யாருக்கும் நாங்கள் அடிமை இல்லை என்று.
இப்போ திருப்பி ட்ரம்ப் நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன், இந்திய பிரதமர் எனக்கு ரொம்ப நண்பர் அப்படிங்கிறார். வேற வழியே கிடையாது. ஆம். அவருக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா இந்தியர்களுடைய உழைப்பு அசாத்தியமானது, இந்தியர்களினுடைய எண்ணம் உயர்வானது, இந்திய சிந்தனை மூளைகளின் பகுத்தறிவு உலகையே ஆட்சி செய்கிறது. நீங்க இதுக்கு முன்னாடி பேசும்போது சுந்தர் பிச்சையை கூகுளே தேடுகிறதுன்னு சொன்னீங்க. காரணம் தமிழர்களினுடைய, இந்தியர்களினுடைய, குறிப்பா தென்னிந்தியர்களுடைய அறிவு வளம், மூளை சுரங்கம், அதுதான் அந்த பகுத்தறிவு சிந்தனைன்னு நாம் சொல்லுகிறோம். அதுதான் உலக நிறுவனங்களையே தலைமை பொறுப்பேற்று நடத்த வழி நடத்தி இருக்கிறது. நீங்க இன்னும் கூட எளிமையா என்னால சொல்ல முடியும். பாரதி பாடுவான், நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைந்து விட்டால் கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணங்கள் இவை என்ற அறிவு மிளார்னு எழுதுவான். வறுமையில் இருக்கிறான், ஏன்டா நம்ம வறுமையில் இருக்கிறோம்னு அவனுக்கு தெரியாதான். அவ்வளவு அறியாமையில அப்பாவிகளாக திகழ்ந்த ஒரு தேசத்தை எத்தனையோ சிந்தனையாளர்களும் அறிவாளர்களும் தலைவர்களும் மெல்ல மெல்ல சீர்துருக்கித்தான் இன்றைய தென்னிந்திய வளர்ச்சியை பாருங்க நடுவர் அவர்களே. ஒரு காலத்துல சொல்லுவாங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. இன்னைக்கு நிலைமை அதல்ல. வடக்கு வாழ்கிறது, தெற்கு செழித்து ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்திய அளவில கல்வியில தமிழகம் முன்னோடியாக திகழ்கிறதுனா அதுக்கு என்ன காரணம்? இங்கே தலைவர்களாக வந்த பகுத்தறிவாளர்கள் தான் காரணம். பொருளாதாரத்திலே தமிழகம் இந்திய அளவிலே முன்னேறி கொண்டே இருக்கிறதுனா என்ன காரணம்? இங்கே சிந்திக்கிற பகுத்தறிவாளர்களும் உழைப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகம்னு அர்த்தம். மத்திய அரசினுடைய தரவரிசை NIRF ரேங்கிங்ல இப்போ போட்டதுல நம்ம ஆரிஃப் ஐயாவுக்கு தெரியும், தமிழகம் தான் முதலிடத்துல இருக்கு. அதே மாதிரி தொழில் வளர்ச்சி தமிழகம் தான் இருக்கு. அதற்கெல்லாம் காரணம் நம்ம கோபால நாராயணமூர்த்தி ஐயா சொல்றதுதான், பகுத்தறிவு தான். இல்ல, இது சாதாரணமா நீங்க இடப்படாதீங்க. வட இந்திய மாநிலங்கள்ல தரப்படாத பல உரிமைகள் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிற்கும் பெற்று தரப்பட்டிருக்கிறது நடுவர் அவர்களே. பெண் உரிமை பேசிக் கொண்டிருக்கிறோம் மேடைகளில் மட்டுமல்ல. பெண்களுக்கு சமமான கல்வி உரிமையை கொடுத்த மாநிலம் தமிழகம். வேற எந்த மாநிலத்தை காட்டிலும் கல்வி அறிவு பெற்ற பெண்கள் சதவிகிதம் இங்கு அதிகம். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதரெல்லாம் தலை கவிழ்ந்ததற்கு காரணம் பகுத்தறிவு சிந்தனையுடைய மனிதர்களும் சமூக சீர்திருத்தவாதிகளும் இந்த மண்ணில் உதித்ததுதான். வீட்டுக்குள்ளேயே பெண்ணை வச்சிருந்தா எப்படி இந்த பெண்கள் எல்லாம் வந்து மெகாவிஷன்ல பேச முடியும்? அரை நூற்றாண்டுக்கு முந்தைய, முக்கால் நூற்றாண்டுக்கு முந்தைய தமிழகத்தை ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் இந்த உண்மை உங்களுக்கு தெரியும். வீட்டை விட்டு கல்விக்காக, வேலைவாய்ப்புக்காக, பல்வேறு சாதனைகளுக்காக மேடைகள் தோறும் சிங்க பெண்களாக இந்த தமிழக பெண்கள் வலம் பெறுவதற்கு பகுத்தறிவு சிந்தனை ஒன்றுதான் காரணம், ஆதாரம் என்பதை இந்த அவை நிச்சயமாக ஒப்புக்கொள்ளும் என்று நான் கருதுகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் சங்கப்புலவன் முன்றுரை அறையனார் அவர் பாடி அந்த ஒற்றை வரி சிந்தனையை நல்ல சீர்தூக்கி பாருங்க. 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழகத்திலே இருந்த ஒரு அறிஞன், தமிழன் பகுத்தறிவோடு சிந்தித்ததனால்தான் அந்த வரிகள் பிறந்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். எவ்வளவு பெரிய சிந்தனை, ஒரு மனித குலத்தினுடைய ஒருங்கிணைக்கக்கூடிய மகத்தான சிந்தனை. அப்பொழுது அந்த சிந்தனை ஆற்றல் உடைய மனிதர்கள் தான் பகுத்தறிவாளர்கள். இன்னும் கூட எளிமையா சொல்லலாம், வாசிக்கிற பழக்கம் உடையவர்கள் பகுத்தறிவு சிந்தனை உடையவர்கள். பகுத்தறிவாளர்கள் தான் இந்த உலகில் வாசிப்பை வளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிக்கிறவர்கள் நிச்சயமாக பகுத்தறிவாளர்களாக மலர்கிறார்கள். இப்படித்தான் நான் சொல்ல முடியும். வாசித்தல் ஒன்றுதான் இந்த சமூகத்தை கரைத்தேற்றும் என்றால், வாசிக்காத காமராசரையும் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் போன்ற சிந்தனையாளர்கள் ஜாதிய கட்டமைப்பு, உலகத்துல எந்த நாளிலும் இல்லாத ஒரு ஜாதிய கட்டமைப்பு இந்த தேசத்திலே இருந்து கொண்டிருக்கிறது, எதிர்காலத்திலும் கூட இருக்கலாம். ஆனால் அதற்கு நடுவுல வேற்றுமை வரக்கூடாது. அந்த கட்டமைப்புல அனைவரும் சமம், அந்த ஒற்றை வார்த்தை ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறது ஒரு கோட்பாடு மாதிரி, மனிதராக பிறந்த அனைவரும் சமம். அந்த கருத்தை சொன்ன வள்ளுவன் இங்க இருக்கு பாருங்க, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அது எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை, பகுத்தறிவான சிந்தனை. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதே வள்ளுவன் இன்னொரு குறள்ல சொல்றான், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவுதான் உலகத்தை ஆளுகிற பேரறிவு, பகுத்தறிவு. இருக்கும் தலைமுறைக்கு மட்டுமல்ல, இனி பிறக்கிற தலைமுறைக்கும் சேர்த்தே சிந்திப்பவர்கள் தான் அந்த பகுத்தறிவாளர்கள். அந்த பகுத்தறிவினால் தான் இந்த உலகம் உயர்வு பெறும், மனித இனம் தலைக்கும், ஒட்டுமொத்த உலகும் போரற்ற உலகாக மாறும், சமாதானமும் சமத்துவமும் நிலவும், ஆண் பெண் சமம், அனைவருக்கும் கல்வி கிடைக்கும், அனைவரும் கோயிலுக்குள் சென்று வழிபடலாம், அனைவரும் எல்லா தெருக்களிலும் காலிலே காலணி அணிந்து கொண்டு நடக்கலாம். 100 ஆண்டுகளுக்கு முந்தைய தீண்டாமை கொடுமைகளை ஒழித்ததிலே இந்த பகுத்தறிவாளர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனையுடையவர்களுக்கும் பெரும் பங்கு இருந்தது. நடுவர் அவர்களே, நன்கு சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து உங்களுடைய கருத்தை நிறைவாக சொல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஒரு பகுத்தறிவாளனாக
இந்த மெகாவிஷனுக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். பகுத்தறிவுதான் உலகத்தை உயர்த்தும், உயர்வு தரும். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக அந்த பகுத்தறிவை பற்றி அவர் பேசி அமர்ந்திருக்கிறார். நல்லா பேசுகிற பேச்சாளர்களுக்கு ஒரு குசும்பு இருக்கு. என்ன குசும்புன்னா, நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலைங்க, என்ன பேசுறதுனே தெரியலீங்க, காலையில் வந்து நாமக்கல்லேருந்து இறங்கணும் நண்பரே, என்ன பேசுறதுனே தெரியல, பகுத்தறிவு எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னார். அவர் பேசிடுவார்னு எனக்கு தெரியும், நாங்களும் அப்படித்தானே சொல்லுவோம். வந்து அவர் எடுத்து வைத்த தரவுகள் எவ்வளவு நீங்கள் காதால் கேட்டு எல்லாம் உங்களுடைய சமுதாயத்தை சுற்றி என்ன நிகழ்வு நடந்தாலும் உங்களுடைய பகுத்தறிவை வைத்து எப்படி உலகத்தில் எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு மனிதனுக்கு இருக்குன்னா சிரிப்பு. சிந்திக்க தெரிந்த மனிதனினத்திற்கே சொந்தமான கை இருப்பு வேறும் ஜீவராசிகள் யாரும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்புன்னு NSK கலைவாணர் அவர்கள் சொன்னார். இந்த மாதிரி இந்த பகுத்தறிவுனால தான் ஒரு தனி மனித உயர்வு மட்டுமல்ல, ஒரு சமுதாயமே, ஒரு மாநிலமே, ஒரு நாடே உயர்ந்திருக்குன்னு அருமையாக பேசி முனைவர் கோபால் நாராயணமூர்த்தி அமர்ந்திருக்கிறார். மிகச்சிறப்பான பேச்சாளர். அவருக்கு மெகாவிஷன் தொலைக்காட்சி பாராட்டுக்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.